ரொம்ப பிரமாதமாக இருக்குது. அதாவது ஜிவிக்கு ஒரு பெரிய வாழ்த்து. ஏன்னா ஃபஸ்ட் டைம் ப்ரொடக்ஷன் பண்ணுறாரு. ரொம்ப பிரமாதமாக இருக்குது. இவ்வளோ பெரிய படத்தை வந்து ஒரு புது டைரக்டரை நம்பி கொடுத்துருக்கிறதுங்கிறது வந்து பெரிய அவரோட டிசிஷனுக்கு உண்மையாகவே பாராட்டுகள். ரெண்டாவது, புது டைரக்டர் நம்ம கமல் பிரகாஷ் அவர்கள் எக்ஸ்ட்ராடனரியாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட்டு படம் மாதிரியே தெரியல உண்மையாகவே. ஏன்னா நிறைய விஷயம் இருக்குது படத்தில். விஷுவலி ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு படம். அதை வந்து ரொம்ப பிரமாதமாக ஹேண்டில் பண்ணிட்டாரு. ஸோ குடோஸ் டு போத் ஆஃப் देम. பிரமாதம். இது வந்து நான் சொல்கிறது இந்தியன் லெவலில் வந்து இந்தியன் படத்துலேயே வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து ஒரு சிஜி ஒர்க் கொடுத்துருக்கிற ஒரு ஒர்க். இது ரொம்ப பிரமாதமாக இருக்குது. ஆமாம், ரெண்டுத்துல கம்பேர் பண்ண முடியாது. பட் ரெண்டும் நல்லா இருக்கு. இதுவும் நல்லா இருக்கு. அவங்க ஆமாம்மா, இது வந்து இதுலயும் இருக்கு லவ், பட் ரொம்ப லிமிட்டடா. இதுல அந்த ஸ்பேஸ் கம்மி. பட் அதுல என்ன பண்ண முடியுமோ அதை கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு, கியூட்டா இருக்கு. ஜிவி பிரகாஷ் மியூசிக் பத்தி என்ன பேசுறது, சூப்பராக பண்ணியிருக்காரு. இதுல ட்ரிபிள் ரோல் ஜிவி, ஹீரோ, ப்ரொடியூசர் அண்ட் மியூசிக், மூணுத்தையும் பிரமாதமாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு. நிச்சயமா ஒரு இதுல இருந்து ஜிவி அடுத்த ஸ்டெப்புக்கு போயிட்டாருங்கிறது கண்டிப்பா தெரியுது. ஆமா, பெருசா ஒன்றும் ஹாரருங்கிறது வந்து இருக்கு. பட் கிட்ஸும் வந்து பார்க்கலாம். ஏன்னா அந்த சி அட்வென்ச்சர் அதெல்லாம் வந்து ரொம்ப என்ஜாயபிளா இருக்கு. அதெல்லாம் வந்து கிட்ஸ் பார்த்தா ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. அதனால கொஞ்சம் அது ஸ்லோவா தெரியலாம். பட் அப்படி கிடையாது. இல்ல எனக்கு வந்து இன்டர்வல் மேல ரொம்ப பிக்கப் ஆயிடுச்சு. ரொம்ப பிக்கப் ஆன மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. சரி, ஒன் லைன். இது வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்கான ஒரு ஃபிஷர்மேன் கம்யூனிட்டியில நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனா அதுக்கு பேக்ரவுண்ட் சொல்லிட்டே வராங்க, அதுல ஒரு ஹாரர் இருக்குன்னு. அண்ட் செகண்ட் ஹாஃப்ல இட் இஸ் கம்ப்ளீட் ஹாரர் ஃபேண்டசி ஹாரர், சி ஃபேண்டசி. எக்ஸ்ட்ரீம்லி ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருக்கு. அது நம்ம அதுக்கப்புறம் வெளில வந்த பிறகு ஆமா கிராஃபிக்ஸ்ல அப்படின்னே நமக்கு வந்து தெரியுது. பிகாஸ் பார்க்கும்போது அந்த ஃபீல் வரல. இட்ஸ் ரொம்ப உலக திரைப்படங்களுக்கு ஈடான ஒரு கிராஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. மேக்கிங் எல்லாமே, அதுவும் அந்த சி போர்ஷன்ஸ், அந்த போட்ல அவங்க போறது, அந்த பார்ட்ல வந்து அந்த புயல் வர்றது எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அண்ட் யா, ஃபேவரட் சீன்ஸ் இருக்கு. ஆனா சொல்ல ஸ்பாயிலர் ஆயிடும். ஐ திங்க் இட்ஸ் பர்ஃபெக்ட். ஏன்னா 25th ஃபிலிம் அவருக்கு ஒரு பேங் மாதிரி வந்திருக்கு. ஏன்னா அவருடைய ஓன் ப்ரொடக்ஷன், ஹீரோவா நடிச்சிருக்காரு, மியூசிக் பண்ணியிருக்காரு. 3 பரிமாணங்கள்ல அவர் வந்து பயங்கரமா ஷைன் பண்ணியிருக்காரு. ஐ திங்க் இட்ஸ் a perfect 25th for ஜிவி. மியூசிக் சூப்பரா இருக்கு. ஜிவிக்கு என்ன குறைச்சல்? ஜிவி இஸ் லைக் டன் an amazing job. ஏன்னா ஹாரர் ஃபில்ம் அப்படின்னும் போது மியூசிக் பிளேஸ் a very important part இல்லையா? நம்ம ஏன்னா அதுல வந்து நிறைய பயங்கள் வந்து இந்த மியூசிக்லயே கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ அது மட்டும் இல்லை, இந்த சாங்ஸ் ஆர் ஆல்சோ ரியலி நைஸ். ஹீரோயின் திவ்யா நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் இட்ஸ் என்ன சொல்றது, ஹிட் கப்பல் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அவங்களுடைய போர்ஷன், அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஸ்பேஸ், ஷீ இஸ் யூஸ்ட் வெரி வெல். அத பத்தி என்ன சொல்றது, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. யா, ஏன்னா ஷூட் போகும்போதே எனக்கு என்ன ஜானர் அப்படின்றது எனக்கு தெரியும். ஸோ அண்ட் ஜிவியோட நான் ஒர்க் பண்ணியிருந்தேன் முன்னாடி, லக்கின்னு ஒரு திரைப்படம். அப்போவே ஜிவி வாஸ் டெல்லிங் மீ, இந்த மாதிரி ப்ரொடக்ஷன் யூனிட் ஆரம்பிக்கிறோம் அப்படின்ட்டு. ஸோ எங்கள் ஃபேமிலியும் அதில் பார்ட்டாக இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் சேத்தன்ஸ் டன் வெரி குட் ஜாப். ஃபர்ஸ்ட் ஷோக்காக கமலா வந்திருக்கோம். ஸோ ரொம்ப சந்தோஷம், ரொம்ப பாசிட்டிவாக இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு அட்வென்ச்சர் ஃபிலிம், ஒரு புதுசான அட்டம். டெஃபினட்டாக ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ரெஸ்பான்ஸ் பார்த்து. தேங்க்ஸ் டு கமலா டீம் ஃபார் accommodating us. தேங்க்யூ. ஓப்பனிங் ஷோவே வந்து ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குது. ஒரு ஒர்க்கிங் டே அன்னைக்கு மார்னிங் 9 o'clock ஷோ FDFS ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுவும் அண்ணாவோட 20th ஃபிலிம் அண்ணாவே ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. லவ்லி ரெஸ்பான்ஸ். ஸ்பெஷலாக கிட்ஸுக்குலாம் ரொம்ப செகண்ட் ஹாஃப் பிடிச்சிருக்குங்கிறாங்க. தேங்க்யூ ஸோ மச். சார், ஒரே நிமிஷம், வாடி வாசல் எப்படி நேற்று தான் ஸ்டார்ட் பண்ணோம். கம்போசிங் ஃபர்ஸ்ட் சாங் ஸ்டார்ட் பண்ணோம், ஃபர்ஸ்ட் டியூன் முடிச்சிட்டோம்.
இருக்கு